உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். நிறைய பேர் எப்படி யூடியூப்ல வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் அதுல உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்களே நினைச்சிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு வந்து ஃப்ளூயண்டா வந்து பேச வராது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது நம்மளோட ஃபேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனல்ல எப்படி வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோஸை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்றது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு மெயில் ஐடி இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஒரு ஈஸியாக பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கிரியேட் பண்ணிடலாம். இல்லை பிரதர், எனக்கு வந்து சேனல் வந்து ப்ராப்பராக வந்து கிரியேட் பண்ண தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே கமெண்ட்ல மட்டும் எனக்கு யூடியூப் அப்படி டைப் பண்ணுங்க. நான் எப்படி வந்து இந்த 2026 படி எப்படி வந்து ப்ராப்பரா ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்றது, அதுவும் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல யூடியூப் அப்படி மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணா போதும். ரைட், இந்த ஒரு வீடியோல எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்றது, அதுக்கு வந்து ஏஐ பக்கம் தான் நம்ம போய் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த ஏஐ வந்து நம்ம பே பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கூகுளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூகுளோட ப்ராடக்ட்டை தான் வந்து பயன்படுத்த போறோம். அது எப்படி பயன்படுத்துறது, அதில் எப்படி வாய்ஸ் ஓவர் கொண்டு வருது, அந்த வீடியோவை எப்படி குவாலிட்டி எக்ஸ்போர்ட் போடுறது, எப்படி வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸிங்கை நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ப்ராசஸிங் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா வந்து தெரியும், பட் ரொம்ப நாலேஜா இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நீங்க மட்டுமே பார்க்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்க போது. ஸோ நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ராடக்ட், கூகுளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கூகுள் விட்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதாவது நீங்க சிஸ்டம்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். இதுல எப்படி நம்ம லாகின் பண்றது, எப்படி வந்து வீடியோ எடிட் பண்றது அப்படின்னு நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். சிஸ்டமோ இல்ல லேப்டாப்போ இருக்கு அப்படின்னா கூகுள் வந்து அதுல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல கூகுள் விட்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். விட்ஸ் டைப் பண்ணிட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, கூகுள் ஆப்ஸ்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து உங்களுக்கு வந்துடும். இல்ல நீங்க என்ன சைன் இன் பண்ணாம இருக்கீங்க, கூகுள் வந்து சைன் இன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்க இமெயிலுக்கு வந்து நீங்க சைன் இன் பண்ணிடுங்க. இப்போ இதுல மொத்தம் 3 விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து கேக்குது. ஒன்னு லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட், ஸ்கொயர்டு. அதாவது நீங்க ஒரு யூடியூப் ஃபுல் வீடியோ பண்றீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ல பண்ணணும். இல்ல ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா போர்ட்ரேட்ல வந்து பண்ணலாம். இல்ல சோசியல் மீடியா வந்து அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நீங்க அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்கொயர்ல வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸா தான் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் போர்ட்ரேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் 2 விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பெய்டு. ஸோ இது வந்து நம்ம பே பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எனபிள் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்டு. ஸோ இதுல டேரக்டா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க லேப்டாப்ல இருக்கீங்க அப்படின்னா லேப்டாப் கேமரா மூலமா உங்களை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்ப இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு போட்டோ, வீடியோ ஏதாவது ஒண்ணு வந்து இதை இம்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது 2 ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். எனக்கு வந்து இந்த இடத்துல பிளாங்க் விட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணி நான் புதுசா வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் பண்ண போறோம். இதுல நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். ஃபைல், எடிட், வியூ. அதாவது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது கூகுள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது கூகுள் சீட்டோ இல்ல வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். சேஞ்சஸ்லாம் பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வீடியோட லேயர் இருக்கு. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வேணுமோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து இதுல காட்டும். ஸோ செகண்ட் ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ஜென்ரேட்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வாய்ஸ் ஓவர், ரெக்கார்டு, அப்லோடு, ஸ்டாக், கேப்ஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ எடிட்டிங்க்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போர்ஷன்ல வந்து ஒரு வீடியோவோ இல்ல போட்டோவோ வந்து ஆட் பண்ணணும் கரெக்டா. ஸோ நம்ம ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு ஜென்ரேட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிப்போம். இப்போ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மூலமா நமக்கு தேவையான இமேஜஸை நம்மளால இங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இவங்களே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மூலமா நிறைய இமேஜஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க
ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணி என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அதுக்கான இமேஜஸ் உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். அதை வந்து நீங்க தூக்கி அப்படியே வந்து இங்க மாத்திக்கலாம். இல்ல என்கிட்ட எந்த ப்ராம்ப்ட்டுமே இல்ல, நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு இமேஜஸை வந்து நான் அப்படியே ப்ராம்ப்டா கன்வெர்ட் பண்ணணும் எனக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா அதையுமே உங்களால பண்ணிக்க முடியும். இப்போ சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஒரு ப்ராடக்ட்டை பாருங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ரீயூஸ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் கீழே வந்துடும். நமக்கு இதுல ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெர்ஃபியூம் வந்து எடுத்துட்டு அதுக்கு பதில் வேற ஏதாவது மார்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இதுல ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராம்ப்டை வந்து நம்ம மாத்தியும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து வாய்ஸ் ஓவர். இப்போ இந்த வாய்ஸ் ஓவரை கிளிக் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் காட்டுது. என்ன அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான வேணும், ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை வந்து இங்க வந்து நம்ம டைப் பண்ணிடுறோம். அது சாட் ஜிபிடி வந்து கேட்க போறோம். சாட் ஜிபிடி என்ன ரிசல்ட்ஸ் தரும் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ண போறோம். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ என்னென்ன வாய்ஸ் ஓவர் இருக்குங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான வாய்ஸ் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மேலா ஃபீமேலா இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நரேட்டர் வந்து மாறிடும். இதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த இன்செர்ட் வாய்ஸ் ஓவர் இருக்கு பாத்தீங்களா. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்டை பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், ஆல் சீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல 1 by 1 உங்களுக்கு எப்படி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல உனக்கு என்ன வேணும், ரெண்டாவது ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்கு. மூணாவது ரெக்கார்ட். இதுல சேம் அதே தான். இப்போ நீங்க கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றா நீங்க கேமரா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு வாய்ஸ் ஓவர் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதையுமே மாத்திக்கலாம். இல்ல நான் வந்து கேமராவையும் ஸ்கிரீனையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதையுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களால பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இப்ப நீங்க மைக்கு கனெக்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னா மைக்கு மூலமா நான் டைரக்டா பேசும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து இங்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோவை வந்து உங்களை எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் அப்லோட். இந்த அப்லோட்ல போயிட்டு நமக்கு ஆல்ரெடி நீங்க ஏதாவது வீடியோ ஒரு போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணும் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வந்து நம்ம இங்க வச்சிடலாம். ஸோ வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஒரு இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கிடைச்சிருது. ஸோ இது நான் ஒரு சாம்பிளுக்காக நான் சிம்பிளா வைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே இந்த மாதிரி தான் வரும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி கீழே வந்து ஸ்டாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல அவங்களே வந்து டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கூகுள் ப்ராடக்ட். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டாக் இமேஜ் வேணுமா, மியூசிக் வேணுமா, ஸ்டிக்கர்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த விஷயம் கேப்ஷன்ஸ். ஸோ நீங்க ஒரு விஷயம் பேச போறீங்க, அந்த கேப்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்டைல் எப்படி வேணுங்கிறது உங்களால வந்து இங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்மளால எடிட்டிங்குமே பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நோ இஷ்யூ. அடுத்து டெக்ஸ்ட். எனக்கு வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வேணும். ஸோ அந்த டெக்ஸ்டையும் வந்து கொடுக்குறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிவி விஜய் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இதனால வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். நமக்கு வேணுங்கிற ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து வச்சுக்க முடியும். அடுத்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல நமக்கு வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறீங்க, அது டிஃப்ரெண்டா வேணும், இல்ல வேற எஃபெக்ட் இதுல கொடுக்குறீங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து சேப். ஸோ சேப்ல உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு ஆரோ மார்க் வேணும் அப்படின்னா அதையும் வந்து உங்களால இங்க வச்சுக்க முடியும். இல்ல பாக்ஸ் வேணும் அப்படின்னா பாக்ஸையும் வந்து உங்களால இங்க வச்சுக்க முடியும். தென் வந்து ஒரு இமோஜி, இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து நமக்கு கிடைக்க போகுது. சரி ஓகே பிரதர், இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எப்படி பிளே பண்ணி பாக்குறது அப்படின்னா ஒண்ணுல இந்த இடத்துல பிளே பட்டன் இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்க பிளே பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஒண்ணும் இல்ல ஒரு போட்டோ ஆட் பண்ணேன், அதுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்கல. பட் இந்த ஒரு ஏஐ என்ன எடுத்துக்குது அப்படின்னா அந்த போட்டோவை அப்படி வீடியோவை மாத்தி கொடுக்குது. இதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வாய்ஸ் ஓவரோ இல்ல ஸ்கிரிப்டோ நீங்க கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இது வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேவா. ஓகே, இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டு டிரைவ் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து MP4 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மள டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யூடியூப்ல வந்து பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பியூரா கூகுள் ப்ராடக்ட் அப்படிங்கறனால உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டைரக்டா கூகுள் மூலமா நீங்க வந்து பண்ண போறீங்க, அதை அப்படியே வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிக்க போறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இது மூலமா ஒரு சூப்பரான ஃபேஸ்லெஸ் வீடியோவை வந்து உங்களால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த
ஃபேஸ்லெஸ் வீடியோ மூலமா யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா டக்குனு ஒரு லேப்டாப் எடுங்க. அம்மா லேப்டாப் கூட இல்லைன்னா கவர்மெண்ட்ல கொடுத்த லேப்டாப் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேப்டாப் எடுங்க, கூகுள வந்து சைன்இன் பண்ணீங்க, டக்குன்னு வீட்ஸ் வாங்க, அதுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணி நீங்க வீடியோ வந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 10 நிமிஷத்துல வேலை வந்து முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல எப்படி இந்த கூகுள் விட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்றது, அதை எப்படி வந்து அப்லோட் பண்றது, அது மூலமா எப்படி வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதை பத்தி டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல யூடியூப்னு நீங்க கமெண்ட் பண்ணா போதும். ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். பட் யார் அதிகமாக கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அப்பதான் வந்து நிறைய வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. ஸோ மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து யூடியூப்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு யூடியூப்ல இருந்து அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் திங், நமக்கு வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பர்சனலா ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணணும், இல்லை பர்சனலா சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கீழே வந்து என்னோட மெயில் ஐடி இருக்கும். மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி, சூப்பரான கூகுள் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டைம் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அது ஒரு டாட்டா, பை பை.